அடிக்கிற போட்டிங்க. ஸ்ரீமுஷ்ணத்துல இருந்து ஒரு பிள்ளைங்க 7 வயசு விருத்தாச்சலத்துல காம்படிஷன், பையன் போறான். சத்தியமா நடந்ததுயா. இப்ப நான் சொல்ற வார்த்தையை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், எல்லாருமே வெற்றியாளர்கள். நாங்க போட்ட விதை எல்லாமே முளைச்சிருச்சு, எல்லாம் மரமாகும், எல்லாம் கனி தரும், தோப்பாகும். புரியணுமே. அவன் உரி அடிக்கிற போட்டிக்கு போறான், அவன் ஜெயிச்சிட்டான். வந்து என் பக்கத்துல உட்காரான். அவன் பேர் ராஜராஜன். இன்னொரு வார்த்தை சேர்த்து வச்சிருக்கிறான், நான் சொல்லல. அவன் பேர் ராஜராஜ சோழன். அவன்கிட்ட கேட்டேன் நான், உன் புள்ள பேர் என்னடா வைப்பேன்? எங்க தாத்தா பேரே ராஜேந்திர சோழன் தான்றான். அப்படி ஷார்ப்பா இருக்கிறான், பயங்கர ஷார்ப்பா இருக்கான். அப்படி விட்டா அப்படி அம்புல வில்லுல புறப்படுற அம்பு மாதிரி இருக்கிறான். 6 வயசு. சிலது இருக்குது பக்கத்துல புலி மூட்டை மாதிரி உட்கார்ந்து இருக்கு. இவன் கத்தி மாதிரி இருக்கிறான், சல 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 சலன்னு இருக்கிறான். நான் ஒரே கேள்விதான் கேட்டேன், ராஜ் எஸ் எப்படிடா ஜெயிச்சேன்? இப்படி ஜெயிச்சு பாருங்களேன். சத்தியமா நான் சொல்றேன், ஒரு 60 பேராவது கலந்துட்டு இருப்பாங்க. 18 வயசு வரைக்கும் கலந்துக்கிறாங்க. 6ல இருந்து 18. இதுதான் ஸ்மால். இது கையில ஒரு கொம்பு கொடுத்துட்டாங்களா, விதி என்னன்னா எடுத்து ஒரு வாட்டி அடிச்சாலே முடிஞ்சது, ஒரே சான்ஸ் தான். எல்லாரும் தப்பு தப்பா அடிச்சு போயிட்டாங்க. இவன் மட்டும் அடிக்கவே மாட்டேங்கிறாங்க, சுத்திக்கிட்டே இருக்கிறான், சுத்திக்கிட்டே இருக்கிறான். நான் பாக்குறேன் என்ன நடந்திருக்கு தெரியுமா? அவன் தாங்க சொன்னான், எனக்கு தெரியாது. நான் சுத்திக்கிட்டே இருக்கிறான், இப்படி போறான் அப்படி போறான், கூச்சல், லெப்ட்ல வா ரைட்ல வா லெப்ட்ல வா. அதுல ரெஃபரி இருக்காருல, அவர் கையில விசில் வச்சிருக்கிறாரு. யார் சொல்ல அவன் காதல விழக்கூடாதுன்னு காது கிட்ட வந்து விசில் ஊதுறாரு. தப்பு தப்பா வழிகாட்டுறாரு. லெப்ட்ல போ லெப்ட்ல போ லெப்ட்ல போன்றாரு, அது ரைட்ல போகணும். எப்படிடா ஜெயிச்சேன்னா, அவன் சொன்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியணுமா? எப்படி ஜெயிச்சான் தெரியுமா? பாருங்க. அவன் சொல்றான், அத்தனை சத்தத்திலும் ராஜா என்று அழைத்த என் அம்மாவின் குரலை கேட்டேன். சொன்னதுங்க, ஒரு 1000 பேர் இருக்கிற அந்த அவையில அத்தனை பேரும் சத்தம் போட்டுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நான் கண்ணை மூடி இருக்கும் பொழுது உள்ளே என் கண்களை மூடிக்கொண்டேன். கட்டப்பட்ட கண்ணே மூடிதான் இருக்கும், அதுக்குள்ள அவன் மூடுறானா என்ன அர்த்தம்? கான்சென்ட்ரேஷனுக்கு போயிட்டான். விசில் வேற ஊதிக்கிட்டே இருக்கிறாரு அவரு. பக்கத்துல எல்லாம் அத்தனை பேரும் சத்தம் போடுறாங்க. அதுல எங்க அம்மா குரலை மட்டும் நான் பிரிச்சு 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 போய் பிடிச்சுக்கிட்டேன். அம்மா சொல்றாங்க, ராஜா லெப்ட் 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 போறேன், முன்னால வா முன்னால வா, இல்ல ரைட்ல போகாத, போல கைய தூக்கு, தூக்கிட்ட அடரா, இப்போ அடிச்ச உடஞ்சிருச்சுட்டான். வழிகாட்டுறவங்க யார் என்பதனை கவனம் கொள். அவர்கள் வழிகாட்டுகின்றதற்கு பின்னால் போ. நல்லவர்கள் வழிகாட்ட வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அந்த நல்லவர்களை அடையாளம் நீ காண வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த இடத்துல போய் கரெக்டா அடிச்சேன்னு வச்சுக்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், இங்க எத்தனை பேருக்கு பரிசு கிடைக்கும்லாம் எனக்கு தெரியாது, இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியாது. அவனு சொல்லட்டுமா? ஜெயசீலன் சார் நான்லாம் அதுக்கு சாட்சி. எல்லாத்துலயெல்லாம் ஜெயிக்க மாட்டோம். 1500 காம்படிஷன் நான் கலந்துகிட்டது, 532ல தான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன். என்ன நிறுத்தி இருக்கிறது 532 இல்ல, 1500. 1500 மேடைகளில் நான் பேசி இருக்கிறேன். அந்த பயிற்சி தான். வந்தல்ல, உட்கார்ந்தல்ல, எங்க பேச்ச கேட்டல்ல, இந்த சூழலை அனுபவித்தாயில, இதுதான் உனக்கு மிக மிக முக்கியம். கவனம். அதுல பிரைஸ் வந்துருச்சுன்னா யூ ஆர் லக்கி. இன்னும் கரெக்டா போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அடுத்த லெவல்ல போ. எப்பொழுதும் வெற்றியை கண்டு அச்சப்படாத, வெற்றியை கண்டு மயங்காத. நான் பல பேரை பார்த்திருக்கேன், 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க யாருமே 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது இல்ல. ஏன் தெரியுமா? கொண்டாடி தீத்துறது, எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. +2ல வாங்குறவங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல காணும். ஸ்டே ஃபர்ஸ்டா வரது பிரச்சனை இல்ல குழந்தைகளே. புதிய உலகம் சமைக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்டா வந்துகிட்டே இருக்கணும். யூ சஸ்டெயின் இன் தட் பொசிஷன். சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். தற்செயலா குவாண்டம் தியரி மாதிரி தற்செயலாக ஒன்று நடக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில. எது நடந்தாலும் பிளானிங்கா நடக்கணும். ஜஸ்ட் ஹேவ் பிளான். நான் அந்த 2 வார்த்தை சொல்றேன்னு சொன்னேன்ல, 2 வார்த்தை கவனம். 5 விதிகளை சொல்லி இருக்கிறேன்.
மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது 2 கேள்விகளை உன் முன்னால் வைக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு முடிந்தால் இந்த ஆண்டிலோ அடுத்த ஆண்டிலோ விடை கண்டுபிடி. நான் கண்டுபிடித்துக் கொண்டேன். உன் வயதில் 14 வயதிலிருந்து 17 வயது குரூஷியல் ஏஜ், விடலை பருவம் என்று இவர்கள் சொல்லுவார்கள். நமக்கு என்ன நடக்குதுங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுல இருந்தா வந்தாங்க, மறந்துருப்பாங்க. யாராவது உனக்கு ரொம்ப பிடிக்குதா? இந்த வயசுலதான் பிடிக்கும், அப்படிதான் பிடிக்கணும். அப்பனா மெடிக்கலா நீ கரெக்டா இருக்கேன்னு அர்த்தம். தப்பே கிடையாது. எங்க தெரியுமா தப்பு நடக்குது? முடிவெடுக்கும் போது தப்பு நடக்குது. முடிவே எடுக்காத. இந்த சனியன் தான் வரணும்னா வந்து சேரும். ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணு. வந்துருச்சுன்னு வச்சுக்க, போவாது. போற மாதிரி எதையும் சேர்த்துக்காத. வெயிட் பண்ணு. புரியுதா? யார் யாருக்கு புரியக்கூடாதோ எல்லாருக்கும் புரியுது. உனக்கு புரிஞ்சா சரி, புரிஞ்சுக்கோ. Don't take any radical decision about your life partners now.